அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். செவ்வாய் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். செவ்வாய் பகவான் மிதுன ராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடமாகிய பாகிஸ்தானம் செல்கிறார் மார்ச் 23ஆம் தேதி. ஏற்கனவே அங்கு இருக்கும் சூரியன், புதன், சுக்கிரன், ராகுவுடன் இணைகிறார். நன்மைகள் அதிகரிக்கும். குறிப்பாக மிதுன ராசி அன்பர்களுக்கு கல்வித்துறையில் நன்மைகள் பெருகும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே அன்பு பெருகும். ஒற்றுமையாக இருப்பர். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வர். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நல்ல விதத்தில் நடைபெறும். பெண்களுக்கு இதுவரை தடங்கலான தாமதமான சுபகாரியங்கள் நல்ல விதத்தில் நடைபெறும். குடும்ப பராமரிப்புக்கு தேவையான செலவுக்கு தேவையான பண உதவிகள் தங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இதுவரை தங்களிடம் பகைமை பாராட்டிய உறவினர்கள் தங்களை தேடி வந்து நட்பு பாராட்டுவர். பொருளாதார நெருக்கடிகள் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. பொருளாதாரத்தில் நன்றாக இருக்கும். பண வசதி பெருகும். பெண்களுக்கு ஆடைகள், நகைகள் போன்ற ஆபரண சேர்க்கை உண்டாகும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் பகவான் சம்பந்தப்பட்ட தொழில்கள், சமையல் தொழில், மருந்து வியாபாரம், பட்டாசு தொழில், பூமி சம்பந்தப்பட்ட தொழில், செங்கல் சூளை நடத்துவோர், கமிஷன் வியாபாரத்தில் உள்ளோருக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கும். அவர்கள் எதிர்பாராத வகையில் லாபங்கள் பன்மடங்கு இருக்கும். தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடும் அன்பர்களுக்கு அபரிமிதமான லாபம் உண்டு. உத்தியோகத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவார். தங்களுக்கு பிறரின் வேலைகளையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர்கள். உழைப்பு அதிகம். உடலில் அசதி, சோர்வு வரலாம். இருந்தாலும் நல்ல காரியம் செய்கிறோமே என்று தாங்கள் நன்றாக உழைப்பீர்கள். விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் நன்றாக இருக்கும். விளைச்சல் நன்றாக இருக்கும். மகசூல் அதிகரிக்கும். பயிர்கள் செழிக்கும். விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. உரம், மருந்து அனைத்தும் நல்ல விதமாக தங்களுக்கு கிடைக்கும். பயிர்கள் செழித்து வருமானம் அதிகமாக வருவதால் மன மகிழ்ச்சி கொள்வீர்கள். கால்நடைகளால் வருமானம் உண்டு. மாணவர்கள் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு நல்ல விதமாக விளையாடி பரிசுகளை, பாராட்டுதல்களை பெறுவார்கள். போலீஸ் துறை, இராணுவ துறையில் உள்ள அன்பர்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும். ஏனென்றால் செவ்வாய் நன்றாக இருக்கிறார். தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, இடமாற்றம், சம்பள உயர்வு அனைத்தும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு வருமானம் பெருகும். என்றைக்கோ வாங்கி போட்ட பிளாட், இடம், மனை, வீடுகளை நல்ல விலைக்கு தாங்கள் விற்பீர்கள். தரகு, கமிஷன், ஏஜென்சி தொழிலில் ஈடுபடும் அன்பர்களுக்கு வருமானம் பெருகும். பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ், ஒப்பந்தங்கள் செய்தோருக்கு லாபம் பல மடங்கு பெருகும். சகோதரர்களுக்குள் ஏற்பட்ட வம்பு வழக்குகள் முடியும். கோர்ட் கேஸ் அனைத்தும் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். பங்காளிகளுக்குள் பிரச்சனைகள் இருந்தால் தற்போது அனைத்தும் மறையும். கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.